ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி செய்யலானுங்க. பூண்டு சட்னிக்கு இதாங்க இன்க்ரீடியன்ஸு. ஒன்றுமே இல்லை, பூண்டு, கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் காஞ்ச மிளகா, புளி, இவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு உளுந்து போட்டுக்கலாங்க. உளுந்து போட்டுட்டு பூண்டு போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, இதை எண்ணெயிலே வதக்கணுங்க. நல்லா காரமாக சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு. வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஆமாங்க, கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க பூண்டு. நீங்கள் இதில் வேணால் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா, புளி இதையுமே போட்டுடலாங்க. இந்த காஞ்ச மிளகா கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்லா காரம். நாங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறவும் அரைச்சிடலாங்க. அரைச்சாச்சுங்க, ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு புதினா சட்னி அரைச்சி வச்சுருந்தேங்க, அதுக்கு தாளிச்சிக்கலாம். சட்னி சூப்பராக இருக்குங்க, காரசாரமாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தம்பருப்பு கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சட்னி உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இட்லி சுட்டாச்சுங்க, இட்லி எடுத்துக்கலாம். பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. பாருங்க, இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, செம்ம சாஃப்ட்டுங்க. நம்ம சட்னி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நம்ம அரைச்ச பூண்டு சட்னிங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வீடியோக்காக சொல்லலைங்க, உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உளுந்தம்பருப்பு பதிலாக உளுந்தம்பருப்பு, அப்புறம் கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு பேச்சே வரலைங்க. இட்லி வேறு சாஃப்டாக இருக்கா, சட்னி வேறு சூப்பராக இருக்கா, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணுது. ஓகேங்க, வணக்கங்க.